மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ரஜினிகாந்த் அவர்களுடைய அறிக்கை வெளிவந்திருக்கு. ஆதவர்ஜுனாவினுடைய அந்த பேச்சுக்கான அறிக்கை எப்படி பார்க்கறீங்க? ஆக்சுவலா அந்த காலகட்டத்தை வந்துட்டு நல்ல உற்று பார்த்த பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருமே தெரியும். ரஜினிக்கும் கலைஞருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. அது இவங்களுக்கு எல்லாம் நல்லா சரியா தெரியாது. அதனால வந்துட்டு கலைஞர் மன புண்படுமோ அரசியலுக்கு வந்தா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரஜினி யோசிச்ச காலம் எல்லாம் உண்டு. அதெல்லாம் பத்தி அவர் கவலைப்படுறவெல்லாம் கிடையாது. அது எவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆட்களை எல்லாம் எதிர்த்து காமராஜர், ராஜகோபால் ஆச்சாரியார் இப்படிலாம் பெரிய ஆட்களை எல்லாம் எதிர்த்து திமுக வந்துட்டு களங்கண்டு இருக்கு. அதனால யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம்லாம் இருக்குல்ல. அப்படி மிரட்டினதான் எந்த வரலாறுமே கிடையாது. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ரஜினிகாந்த் வந்துட்டு அது ஒரு அவருடைய நண்பர்களுடைய ஆலோசனையின்படிதான் அவர் ரொம்ப நடந்துகிட்டாரு. நம்ம தொலைக்காட்சியில் நடந்த ஒரு விவாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் ரஜினிகாந்தனுடைய அரசியல் வருகை கடுமையா எதிர்த்து பேசணும். ஆனா கடைசியா வந்துட்டு அந்த ஏன் நான் அரசியல் இருந்துட்டு ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய ரசிகர்களுக்கு தெரியும், ஆனா மக்களுக்கு தெரியாது. அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கான ஸ்ட்ரென்த் வந்துட்டு என்னோட ரசிகர்கள் தான். அதிகபட்சம் ஒரு 15% ஓட்டு வாங்குவேன். இன்னும் சொல்ல போனா இன்னும் கூட்டினோம்னா ஒரு 20% ஓட்டு வாங்குவேன், அவ்வளவுதான். ஆனா இந்த 20% ஓட்டை வச்சுட்டு என்னால ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்படின்னா என்ன வரும்? நான் வந்துட்டு இந்த ஓட்டை பிரிக்கிற ஆளைத்தான் நான் பயன்படுவேன். அந்த விளையாட்டுக்கு நான் வரல, நான் தயாரா இல்லை. எனவே நான் விளைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த விளையாட்டுக்கு நானும் வரல, என் ரசிகர்களையும் நான் வந்துட்டு பலியிட தயாரா இல்லை அப்படின்னாரு. எவ்வளவு நேர்த்தியான ஒரு பதில் பாருங்க. அவரு நானும் தயாரா இல்ல, பலியாக தயாரா இல்ல, என் ரசிகர்களையும் பலியிட தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனஸ்டா பண்ண. நாங்களாம் அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பேஸ்புக்ல வந்துட்டு பதிவுகள்லாம் போட்டிருக்கோம். ரஜினி எடுத்த அந்த முடிவிற்காக எதிர்காலத்தில் அவருடைய ரசிகர்கள் மகிழ்வார்கள் அப்படின்லாம் போட்டோம். ஏன்னா ரஜினிகாந்த் வந்துட்டு ரொம்ப நிறைய பேர் வச்சுட்டு இருக்காரு. அறகுறையெல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல. அவரு நல்ல ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஆலோசனை கேட்டுக்கிட்டு தான் அவர் வந்துட்டு செஞ்சாரு. ஆலோசனை தான் அவர் வழி நடத்தியது. அதனாலதான் அவர் அந்த முடிவு எடுத்தாரு. எனவே ஆதவர்ஜுனா பேசுறதெல்லாம் வந்துட்டு உண்மைக்கு மாறானது மட்டுமல்ல, அவதூறு. அவருக்கு என்னதுன்னா, விஜய் ரொம்ப துணிச்சலானவர் அப்படின்னு இவன் காட்டுறதுக்காக இவர் வந்துட்டு என்ன பண்றாங்க, ரஜினிகாந்த் வந்துட்டு பயந்தங்கொள்ளின்ற மாதிரி இவர் வந்துட்டு சித்தரிக்கிறாரு இந்த ஆதவர்ஜுனா. அவ்வளவுதான். பட் ரஜினியோட பழகினவங்க, பார்த்தவங்க, அந்த காலகட்டத்தினுடைய அரசியலை தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ரஜினி அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்றது. இந்த ஆதவர்ஜுனாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரஜினியினுடைய ரசிகர்களை தூண்டிவிடக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கா? அப்படி இருக்கும் பட்சத்துல இது தாவேகாவினருக்கு என்ன மாதிரியான பயன் இருக்கும் அப்படின்னு ஆதவர்ஜுனா நினைச்சிருப்பாரு? பெரிய பாதிப்பு தான். இப்போ ஆதவர்ஜுனா பேசினாலே திமுகவுக்கும் தாவேகாக்கும் தொண்டர்களுக்கும் வந்துட்டு சண்டை வர மாதிரி தான் அவர் பேசுவாரு. அந்த மாதிரிதான் அவர் ஒரு இடத்துல அவர் பேசிட்டு வர்றாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா, அவர் விஜய் கூட இருக்கிறாரு, ஆனா விஜய்க்கு ஆதரவா செயல்படுறாரா இல்ல விஜய்க்கு அனுகூலமா செயல்படுறாரா அப்படின்னா அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். விஜய் தான் சிந்திக்கணும். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், விஜய் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். பட் இது விஜய் கவலைப்பட வேண்டியது, நம்ம என்ன கவலைப்படுறது? இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டதற்கு பிறகும் தாவேகா தரப்புல இருந்தோ ஆதவர்ஜுனா தரப்புல இருந்தோ எந்த ஒரு விஷயமும் இதுவரைக்கும் வரல. அப்படி ஏதாவது மறுப்போ இல்லைன்னா வருத்தமோ தெரிவிப்பதற்கான அந்த வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தெரிவிச்சாங்கன்னா பரவாயில்ல, ஒரு அரசியல் நாகரிக கருதி செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். அப்படிலாம் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல, பாப்போம். ரஜினிகாந்தனுடைய அறிக்கை குறித்து இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் என குறிப்பிட்டு நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் ரஜினிகாந்த். சமீபத்தில் ஆதவர்ஜுனா ரஜினிகாந்த் குறித்து பேசியது பெரும் பேசுபொருளாக மாறியது. திமுகவினரால் தான் ரஜினிகாந்த் அரசியல் கட்சியை தொடங்கவில்லை என குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். குறிப்பாக பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தனக்கு ஆதரவாக ஆதவர்ஜுனாவினுடைய பேச்சை கண்டிக்கும் வகையில் பேசிய அரசியல் தலைவர்கள், ஊடகத்துறையினர், ரசிகர்கள், திரைத்துறையினர் போன்றவர்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ரஜினிகாந்த். அந்த அறிக்கையினுடைய இறுதி வரியில் காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற வரிகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். ரஜினிகாந்தினுடைய அரசியல் வருகை குறித்து சமீபத்தில் தாவேகாவினுடைய நிர்வாகி ஆதவர்ஜுனா பேசியது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்திருந்தனர். இதனையடுத்து நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை வாயிலாக தனது பதிலை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக ஆதவர்ஜுனா பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் தனக்கு ஆதரவாக பேசிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. காலம் பேசாது, ஆனால்
காத்திருந்து பதில் சொல்லும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். தலைவர்கள், ஊடகத்துறையினர், ரசிகர்களுக்கு நன்றி என தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ரஜினிகாந்த். தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் ரஜினிகாந்தினுடைய அரசியல் வருகை குறித்து பேசியிருந்தார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததற்கு காரணம் திமுக தான், அதற்கு பயந்துதான் வரவில்லை என ஒரு விஷயத்தை பொதுவெளியில் பேசியிருந்தது பெரும் பேசுபொருளாக மாறிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். ரஜினி பயந்தவர் கிடையாது, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவருடைய மரியாதையை கெடுக்கும் விதமாக இதுபோன்ற ஒரு பேச்சை பொதுவெளியில் பேசுவது தவறானது என்ற ஒரு கருத்தை பல்வேறு தலைவர்களுமே முன்வைத்திருந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் தனது அறிக்கை மூலமாக இதற்கு பதில் தெரிவித்திருக்கிறார். இந்த அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கு கண்டனம் தெரிவித்த அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினர், ரசிகர்கள், ஊடகத்துறையினர் ஆகியோருக்கு நன்றி என தெரிவித்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் எனவும் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.